வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். இந்த கண் பிரச்சனையால நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. எங்கே போனாலும் தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது. இது கரெக்டாக அது கரெக்டாக. ஆனால் அப்படிப்பட்ட குணமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 மாதமாக பார்வையே சுத்தமாக இல்லை, இழந்துட்டார் ஒரு படிக்கிற தம்பி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அவர் நிறைய ஹாஸ்பிட்டல் போனார், பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. ஐயா கிட்ட வந்தாங்க, மதிப்பூர் சித்தா டாக்டர் சதீஷ்குமார் ஐயா கிட்ட. 15 நாளில் முழுமையாக குணமாயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி, அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பி. இந்த சந்தோஷம் தன்னுடைய நண்பனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூரப்பரவில் கஷ்டப்பட்டிருந்தார். அவரும் நிறைய பிரபலமான ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க. ஆனால் இங்கே வந்து ½ ஹவருக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம். இது எல்லாம் எப்படி நடந்தது, வாங்க உங்களோட சேர்ந்து வீடியோ கொடுக்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா பிரபாகரன் பிரீத்தம் 2 பேரும் இணைப்பிரியா நண்பர்கள்னு சொல்லலாம். நண்பனுக்கு கிளாஸ்மேட்டும் ஒரே ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவங்க. பிரபாகரன் தம்பிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 மாசமா பார்வையே சுத்தமா எல்லாம் போச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. இன்னொரு டைம் கூட அவர்கிட்ட நான் பேச வைக்கலாம். 3 மாசமா சுத்தமா பார்வை இல்ல. ஆமாங்க ஐயா. எத்தனை இடத்துக்கு போனீங்க? கிருஷ்ணகிரி, ஒசூர், சேலத்துக்கெல்லாம் எடுத்து போயிருக்காங்க ஐயா. அந்த மாதிரி எனக்கு பயம் இருந்துச்சு ஐயா. என்ன பயம் இருந்துச்சு? ஆமாய்யா. ஏன் நீங்க 3 மாசம் பார்வை இல்லாத அம்மா கூட சொல்ல, ஏன் சொல்ல? ஐயா, அம்மாவுக்கு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஐயா. என்ன கஷ்டப்படுவாங்க? அம்மாவுக்குனாக்கா எங்கன்னா கூலி வேலை போயிருக்காங்க ஐயா. அந்த மாதிரிக்கு எனக்கு கொஞ்சம் சொல்றதுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஐயா. ஓ, அவங்க கூலி வேலை போறதுனால நாம சொன்னா அவங்க எங்க இன்னும் கஷ்டப்பட்டுருவாங்களோ? ஆமாய்யா. அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்தீங்கல்ல? ஆமாய்யா. வந்து மருந்து விட்டு எத்தனை நாள்ல சரியாச்சு? 15 நாள் ஐயா. 15 நாள்ல. ஆமாய்யா. ஆனா அந்த 3 மாசம் சுத்தமா பார்வை தெரியல. இல்லையா? ரொம்ப பயந்தீங்க. ஆமாய்யா. ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்ட பேசுனீங்களா? அப்போ பேசும்போது அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஐயா. ஓ, அவங்களுக்கும் சொல்லக்கூடாதுன்னு. ஆமாய்யா. இப்போ டாக்டர் கிட்ட வந்து 15 நாள்ல சரியா போச்சுல்ல? ஆமாய்யா. அத பத்தி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்க எப்படி சந்தோஷப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ உங்க நண்பனை பத்தி பேசுறேன். நேரில் பாத்தீங்கன்னா தம்பி தான். தம்பிக்கு பாத்தீங்கன்னா 3 மாசம் சுத்தமா பார்வையே இல்ல. நிறைய டாக்டர் போனாங்க. அவங்க பூச்சி கண்ணில் விழுந்ததுதான், வண்டியில் போகும்போது பூச்சி கண்ணில் விழுந்துச்சு. அந்த பூச்சி கண்ணில் விழுந்ததால அந்த பார்வை சுத்தமா போச்சு. அதுக்கப்புறம் இவரு முழுமையா குணமாயிட்டாரு. இவரு இப்ப நல்லா படிக்கிறாரு, நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அதே பிரச்சனை பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பிரச்சனை தன்னுடைய நண்பனுக்கு வந்துச்சு. அதே மாதிரி பிரச்சனை அவருக்கு தூர பார்வை பிரச்சனை. அவருக்கு வண்டியெல்லாம் எடுத்துன்னு போய் சுத்தி வந்துக்கிறாரு. எங்க வந்தாரு? அங்க டேம் ரோடு போயிட்டு, சொரக்காப்பள்ளி போயிட்டு, மறுபடியும் போன் பண்ணிக்கின்னு கான்டாக்ட் பண்ணி எங்க கிட்ட வந்து சேர்ந்தான் பையன். அந்த வேற இடத்துக்கு போயிட்டீங்க, அதனால அங்க வந்துட்டாரு. சூப்பர். நாஸ்டா பண்றா, சோறு சாப்பிடுறாருன்னா, இல்ல அங்க போயிட்டு சாப்பிட்டுக்கலாம், முதல்ல மருத்துவம் பாத்திரலாம் இங்க வந்துதான் 2 இட்லி சாப்பிட்டான் பையன். சரி. ஒரு நல்ல ஒரு நட்பு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? எனக்கு தூர பார்வை கொஞ்சம் கம்மி. தூர பார்வை. என்ன பண்றீங்க இப்போ? என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறேன். இப்போ எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க? ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். எங்க போனீங்க? சூளகிரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் பெங்களூரு. அப்படி போயிருந்தேன். பெங்களூர் போனீங்களா? அங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? அங்கெல்லாம் கண்ணாடி போடணும் சொன்னாங்க. அப்புறம் போட்டேன். அப்புறமா போட்டப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் இப்ப தூரமா இருக்கிறது தெரிய மாட்டேங்குது எனக்கு. இங்க வந்தப்ப கொஞ்சம் தெரியுது. ஓகே, நல்லா தெரியுது. எத்தனை வேலை மருந்து விட்டாங்க? எத்தனை வேலை விட்டாங்க? எத்தனை முறை விட்டாங்க? ஒரு 2-3 ஒரு டைம் தான் விட்டாங்களா? எவ்வளவு நேரம் அது அந்த மருந்த கண்ணில் வச்சிருந்தீங்க? ஒரு 10 நிமிஷம். உங்களுக்கு தெரிஞ்சது வருது இல்ல? தெலுங்குல மாட்டலாம்டா. ஒரு 10 நிமிஷம் 15 నిమిషాలు పెట్టుకోండాలా? అట్లా చెప్తారు. ఇప్పుడు ఎట్లా ఉంది? ఇప్పుడు కొంచెం పర్వాలేదు. అది దూర పద చెప్తే కదా, ఆ దూర పద ఎట్లా ఉంది మీకు? కొంచెం బాగుంది, దూరంగా బాగా ఉంది. చాలా బాగుంది. ఓకేనా? కొంచెం ఒకేటప్పుడు కొంచెం బాగుంది. ఇప్పుడు ఎట్లా ఫీల్ చేశారు మీరు? బాగా మంచిగా. బాగా మంచిదైతే ఎట్లా? బాగా అంతే సంతోషంగా ఉంది. మంచిది. நிறைய என்ன சொல்றேன்னா, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. தாத்தா கிட்ட பேசலாம். మనముడు ఓ కూతురు బిడ్డనా? ఈడ వచ్చి ఒక టైంలో அந்த డ్రాప్ ఇడిచిండారు. ఒక 15 నిమిషాలే அந்த దూరపై ఉంది కదా, అది బాగా తెలిసింది అట్లని చెప్తారు. మీరు ఎట్లా ఫీల్ చేశారంట? నా కూతురు ఫోన్ చేసేటికి ఫోన్ చేసింది. ఎట్లా ఆయుర్వేదం అంట, నాటి మందు అంట అని చెప్పిన. నా కూతురు దిగులు పడుకోండి. ఆ బోర్డు చూసింది నేను, ఏంజల్ క్లినిక్ అంటే కదా. అమ్మమ్మ అట్లా లేదమ్మా, మన క్రిస్టియన్ వాళ్ళును, నువ్వేం దిగులు పడొద్దు, నీ పని నువ్వు చూడి,
బాగా వేసేప్పుడు బాగా చేస్తాడు అని ఒక నమ్మకం ఉంది నాకు లోపల. సరే సరే సరే. దాన్నిగా నేను చూపిస్తానమ్మా అన్నా. సరే బా నీకు మనసు బాగుంటే చూపి అన్నా. సరే కిందకు ముందు పోసేకి డౌట్ గా ఉండే నాకు. ఏం ఆయుర్వేదం అది డౌట్ గా ఉండే. వెనక సవ్యాస పయ్యం ఎట్లుంది అని నా లోపలే తెలుసుకుంటున్నా. తెలుసుకునేసి వెనక దేవుడాడు అని చెప్పి ఆ నేమ్ కొద్దిగా బోర్డు నేమ్స్ ఉంటాయి కదా, ఆ ఏంజిల్ అనే ఇది చూసి మన క్రిస్టియన్ వాళ్ళే అని ఒక నమ్మకం వచ్చి అన్ని చూసుకోపోయింది. సూపర్. ఇప్పుడు బాగుండని చెప్తారు, మీరు ఎట్లా ఫీల్ చేస్తారు? బాగా అయిపోతే దేవునికి స్తోత్రం అని తెలుస్తుంది. మంచిది. అయ్యా మీరు చెప్తారు కదా బెంగళూరు పోతుంది, బెంగళూరు ఏ హాస్పిటల్? ఇది సంజాన్ పెయింట్. ఓకే. ఆడ ఏం చెప్తారు? ఆడ వచ్చి క్లియర్ గా నరాలు ఏం ప్రాబ్లం లేదు, ఉంటా సరిపోతుంది అని చెప్పి. ఇంకేమి ఒక 3-4 ఏళ్ళు ఇంకా చూపించేది. చూపి కృష్ణగిరిలో చూపిస్తే, జిహెచ్ లో చూపిస్తే గ్లాస్ ఏమంటారే గానీ వచ్చేస్తుంది అంటారు. వచ్చిందే కర్మ. சரி சரி சரி. మంచిది మంచిదయ్யா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, அதாவது அவருடைய மகள் சொன்னாங்களா, நீங்க ஆயுர்வேத சித்தாக்கெல்லாம் போறீங்க, அது எப்படி ஆகும் அப்படின்னு தெரியாதுல்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே கடவுள் இருக்கார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மருந்து கூட யோசனை பண்ணேன், மருந்து கண்ணில எல்லாம் விடணுமான்னு யோசனை பண்ணேன். ஆனா இப்போ அவருடைய பேர் புள்ள ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கடின உழைப்பு, சரியான ஆராய்ச்சி முறை செய்து மக்களை வந்து நிறைய பேர் குணப்படுத்திருக்கிற மதிப்புக்குரிய சித்தா டாக்டர் சதீஷ்குமார் ஐயா கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்பவுமே மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. ஏன்னா அந்த இளமைன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே இருந்துட்டே இருக்கு. ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்விங்கய்யா. என்னன்னா இந்த தம்பிக்கு பாத்தீங்கன்னா பிரபாகர் முன்னாடி வந்திருக்காரு, உங்ககிட்ட பேசியிருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா 3 மாசம் பாத்தீங்கன்னாக்க அந்த கண் சுத்தமாவே தெரியவே இல்லை. ஆனா 15 நாள்ல அது சரி பண்ணீங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்க நல்லாவே இருக்காரு. இவருடைய நண்பன் தூர பார்வையில பிரச்சனை, தூர பார்வை பார்க்க முடியலன்னு ஒரு சின்ன அந்த பிரச்சனைய ஒரு சின்னசா எடுக்காம இவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு இவரும் நல்லா இருக்காரு. இத பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா தம்பிக்கு என்ன பிரச்சனைனா தூரமா இருக்கிறது தெரியல, ரிஃப்ளெக்டிவ்ஸ் அந்த பார்வை வந்து குறைபாடு, கிட்ட பார்வை தூர பார்வை தான். அந்த லென்ஸ் வந்து நமக்கு ஒழுங்கா போக்கஸ் ஆகாதனால தூரம் இருக்கிறது மங்கள இதாயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து ரெகுலரா கண்ணாடி போட்டு இருந்தாங்க. ஸோ பிளஸ் வந்து கலர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது தூரமா இருக்கிறத, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தது. இப்போ நம்ம கண்ணொளி தைலத்தை விடும்போது அவங்களுக்கு சூப்பரா நல்ல ரிசல்ட் உடனே தெரிஞ்சது. அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நிறைய பேருக்கு சீக்கிரமா நல்ல மாற்றத்தை உடனே தருது. அதுதான் இதோட சிறப்பு. அதான் சார் ஆச்சரியம். ஏன்னா இப்ப ஒரு 100 பேருக்கு வர்றோம்னா அது ஒரு 30 பேருக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கிட்ட பாரு சரியாச்சுன்றாங்க, தூர பாரு சரியாச்சுன்றாங்க. அந்த இடைப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகியோ ஒரு பிரச்சனை வந்தோ கண் பார்வை இழந்தவங்களுக்கும் ஒரு 20 நாள், 1 மாசம், 2 மாசம் அந்த பார்வை திருப்பி மெல்ல வந்துருது. தம்பிக்கு மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில டக்குன்னு கேக்குது. அதுதான் நான் கேக்குறேன். அது என்ன ஆச்சரியம்? ஆக்சுவலா என்னன்னா சில பிரச்சனைகளுக்கு உள்ளேயும் மருந்து கொடுக்க வேண்டியது வரும். நரம்புகள் வந்து செயலிழக்கும் போது கண்டிப்பா நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு உள்ள மருந்து கொடுக்கணும். இது கண்ணுல வந்து லென்ஸ்ல பிரச்சனை, ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி உள்ளது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும். பிளஸ் இல்ல இது வெரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னாக்க இந்த டிராப்ஸ் மட்டுமே போதும். ஸோ நம்ம நோய்க்கு தகுந்த மாதிரி உள் மருந்தும் வெளியில டிராப்ஸும் நம்ம பயன்படுத்தும் போது கண்ணில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இது கண்டிப்பா வந்து கேட்கும். இது வந்து நம்ம அனுபவமா வச்சிருந்தது, அவ்வளவுதான். பரம்பரையா வச்சு வர்றது தானே. ஆமா, அத நம்ம கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம தைரியமா நம்ம கொடுக்குறோம். அதனால அது நல்ல வேலை செய்யுது. சூப்பர் சார். இந்த கண்ணொளி தைலம் பாத்தீங்கன்னா கண் பிரச்சனை இல்லாதவங்களும் கண்ணுல அழுக்கு இருக்கு, மாஸ்க் 1 முறை விட்டுக்கலாமா 2 முறை விட்டுக்கலாமா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா விடலாம். அவங்க இது வாரத்துக்கு ஒரு டைம் கூட விடலாம். இந்த கண் வந்து இரிட்டேஷன், கண் சூடா இருக்கு, கண் பார்வை மங்குது, மொபைல் அதிகமா பாக்குறாங்க, மொபைல் அதிகமா ரெகுலரா நான் பாக்குறேன், மானிட்டர் ஸ்கிரீன் டைம் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்றவங்களும் ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு டைம் விட்டு பழகிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. கண் பிரச்சனை வராது. வராமே பாத்துக்கோ. நேரில பாத்தீங்கன்னா கண் பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்றவங்களுக்கும் சரி, இல்ல நீங்க நிறைய சிஸ்டம் யூஸ் பண்றீங்க, மொபைல் யூஸ் பண்றீங்கன்றவங்களும் சரி, தாராளமா இந்த கண்ணொளி தைலம் பார்த்தா வாங்கி வச்சுக்கணும். சார் சொன்ன மாதிரி டெய்லியும் ஒரு சொட்டு நீங்க விட்டுக்கினாக்கா அந்த கண் குறைபாடு எப்பவுமே வராது அப்படின்றாரு. தம்பி உங்க 2 பேர்கிட்ட ஒரு கேள்வி.
நேர்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. உங்களை போல பார்த்தா இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தா கண் கண்ணாடி போட்டிருக்காங்க. கிட்ட பார்வைக்கு தூர பார்வைக்கு கண் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. கண் பர்ரா இருக்குன்னு சொல்றாங்க, கண்ணுல புற வந்து சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஐயா அவங்களுக்கு இந்த மருந்து விட்டு போடுங்க ஐயா, சரியாயிடும் ஐயா. ஒரே வாரம் சொல்றீங்க, இந்த மருந்து விட்டா போதும் சரியாயிடும் சொல்லிருக்கீங்க. ஆமா ஐயா. சரி தம்பி, நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது மாதிரி லாங் பார்வை, அதாவது தூர பார்வையினால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா? கிட்ட பார்வைனால கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ வந்த உடனே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ கண்டினியூ 1 மாசம் 2 மாசம் வரும்போது சுத்தமா நீங்க குணமாயிடுவீங்க. இந்த மருந்தை பத்தியும் இல்ல பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த இடத்துக்கு போனா, கஞ்சி குப்பத்துக்கு போனா இந்த மாதிரி கண்ணு நல்லா ஆகும் சொல்லு. அதான் சொல்லுவீங்க. தெலுங்குல சொல்லுங்க. ఇట్లా తాకపోతే కంచి గుప్తం పోతే హాస్పిటల్కి కన్ను బాగా చేస్తారు అట్లా చెప్తా. అదే చెప్తారు. ఓకే, మంచిది.